உண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிகிறது. சமீப காலமாக எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சத்ருக்கள் உருவாகியிருக்கிறாங்க. சத்ருக்கள் ஏன்னா அவங்க மட்டும் தமிழ் பற்றி அவங்க மட்டும் பேசணும். அவங்க ஒரு அழிவில்லாத ஒரு இமாட்டு ரூலர் அப்படின்னு அவங்க மட்டும் சொல்லிக்கிடணும். அவங்க மட்டும் பதிவு பண்ணுறது உண்மை சத்தியம். ஏன்னா அவங்க மட்டும் சொல்வது மட்டும்தான் உண்மை. மற்றுள்ளவங்க யாரும் பேசுவது கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு சங்கம் சேர்ந்து இருக்கிறாங்க. என்ன சங்கம்னா கல்கி அவதாரம். அதாவது நாஸ்டோடமஸுக்கு அடிச்சாரு ஒரு அழிவில்லாத அரசன், அதெல்லாம் ஒரு இமாட்டு ரூலரு, அதெல்லாம் ஒரு குரூப்பு தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த அழிவில்லாத அரசன் நான் தான். அந்த அழிவில்லாத அரசன் இமாட்ட ரூலரு, அழிவில்லாத ஆட்சியாளன், ஒரு தமிழனா பிறப்பான், நாஸ்டோடமஸுக்கு அடிச்சாரு. இப்படி இழந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது அவங்களுக்கு பொருந்தட்டும். அவங்க அழிவில்லாத ஆட்சியாளனா இருக்கட்டும். அவங்களோட பாடல், அவங்களோட வேதம், அவங்களோட புராணம் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில சொல்லட்டும், வைக்கட்டும். அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. இப்ப நான் பேசி வர்றத அவங்களுக்கு பிடிக்காயமே இல்லை. அது தன்னால பேச முடியலையே. அப்ப தான் சொல்லி வர்றது மட்டும்தான் சத்தியம். அவன் சொல்லி வர்றது மட்டும்தான் இந்த உலகம் நம்பணும். உலகம்லாம் நம்ப போறது கிடையாது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள இவன் பரவாயில்லையே, இவன் ஒரு அழிவில்லாத ஒரு ஆட்சியாளன் தான் அப்படின்னு காட்டிக்கிடணும். ஒரு குரூப்புகளுக்கு ஒரு தலைவன் மாதிரி இயங்கிக்கிடணும். அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள உள்ள சர்ப்பம், இல்ல இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ள ஒரு சர்ப்பம். ஆனா இந்த சர்ப்பம் என்ன நினைக்கினா உலகத்தையே ஆண்டலாம் அப்படின்னு நினைக்கி. அப்போ குண்டலினி சக்தி இன்ன பொருள்னு சொல்லணும். குண்டலினி சக்தி இன்ன பொருள், ஹிந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்து மதம் இன்ன பொருள் சொல்லணும். நேரடியா பிரிவினை கூடாது. உனக்கு கிறிஸ்து மதத்து கதையை பத்தி நீ புராணமா படிக்கிற, அதுக்குள்ள மக்கள் யாரும் உயிரோடு இருப்பாங்களா? இஸ்லாம் மதம் அதை பத்தி நீ புராண வரலாறு சொல்ற, மக்கள் யாரும் உயிரோடு இருப்பாங்களா? பின் இந்த ஹிந்துன்னு சொல்லும் போது இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதை, இந்த பாரதத்துல இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதை எந்த பூமியில உருவாக்கப்பட்டது சொல்லு? எந்த பூமியில இந்த 10 அவதார விஷ்ணுவோட கதை எந்த பூமியில உருவாக்கப்பட்டது? கரெக்டா சொல்லு. வடநாடா, நியூ டெல்லியா, இல்ல உத்தரப்பிரதேசமா, இல்ல மத்திய பிரதேசமா, இல்ல குஜராத்தா, இல்ல பஞ்சாபா, இல்ல மகாராஷ்டிராவா, இல்ல ஆந்திராவா, இல்ல கர்நாடகாவா? எந்த மாநிலம் சொல்லு? நாடு வேண்டாம். இந்த அண்டத்துல ஒரே பொருள் தான். பூமி என்பது ஒரு பொருள். அண்டத்துல ஒரே பொருள் தான். பூமின்னு ஒரே பொருள், நீர் ஒரே பொருள், காற்று ஒரே பொருள், நெருப்பு ஒரே பொருள், ஆதாயம் ஒரே பொருள். ஆனா இந்த மனித இனத்துக்கு மட்டும் பிரிவனை. இதுல சாகாத வரத்தை சொல்லி கொடுக்கிறான், செத்தவனை பிழைக்க வைக்கிறான். இதெல்லாம் கட்டுக்கதை போல படிச்சு வந்த பாடம். ஆனா இந்த பாடத்தை படிக்க வைக்கிற பொருள் இந்த பொருள் ஒரு அழியாத முத்து, அழியாத ஒரு வெள்ளி காசு, 1000 பொற்காசு. கூந்தல் அழகு காட்டி தருது இந்த பொற்காசு. இதை அக்னிக்கு போடக்கூடாது. சொக்கன் விறகு சமக்க மாட்டான், சொக்கம் மண்ணு சமப்பா. பிட்டுனா உடம்பு, மண்ணுக்கு. இப்படிங்கிற ஒரு கதை, தமிழ் கதைய நான் சொல்லி வந்தேன். அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் போய் சேரல, யாருக்கும் அது புரியல. இவங்க சொல்லி வர்றது என்னன்னா விஷ்ணுவோட 10 அவதார கதை, கல்கி அவதாரம். ஒரு குதிரையில வர்றது, வால் வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆட்சி செய்வான். கல்கி அவதாரம். உலகம் அழியும் போது தோன்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்து வருவாரு. இது அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? யாரு வருவான்னு சொல்றாங்க, எது சொல்லியிருப்பாங்கல்ல அதுவும் சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே மனித இனத்துக்கு தானே. இதெல்லாம் மனித இனத்துக்கா இல்ல விலங்குகள் இனத்துக்கா தோன்றி வருவர் என்ன செய்வாரு? எப்பா
நீ என்ன செய்யற? நீ புதைக்கிற. நீ என்ன செய்யற? நீ புதைக்கிற. நீ என்ன செய்யற? நீ ஆதியில உள்ளவன், நீ முதல்ல பிறந்தவன், உன் நாடு உன் பாரதம். நீ என்ன செய்யற? எரிக்கிற. எரிச்சு அஸ்தியை கொண்டு போய் கங்கால கரைக்கிற. புனிதமான மாதாவை கரி மாதாவை ஆக்கிட்ட. இந்த கரி மேகம், இந்த கரி மேகம் என்ன ஆகும்? கரி மேகம் என்ன ஆகும்? மேகம் மேகம் வந்துட்டு, கரி மேகம் வந்துட்டு மழை பெய்யும். அப்போ நீ எரிக்க 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 என்ன ஆகும்னா கரி மேகமாய் அண்டம் கம்ப்ளீட்டு கரி மேகமாய் ஒன்று நீரோட நீராக முக்கிடும். ஒரு மனிதர் என்பவன் ஒரு நட்சத்திரத்துக்கு துல்லியம். ஒரு நட்சத்திரம் ஒரு ஆலயத்தில் போய் எனக்கு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்ற, அந்த குருக்களானவர் நட்சத்திரத்துக்கு பேர சொல்லி அர்ச்சனை பண்றாரு. தீபம் காட்டுறது வலது கை, தீபம் காட்டுறது வலது கை. ஆனா ஆண்டவனுக்கு வேண்டுதல் முறையிடுறது அவர் நாவால சொன்ன உடனே ஆண்டவன் கேட்டுக்கிடுவாரா, இல்ல இந்த மணி ஓசை மூலமா கேட்டுக்கிடுவாரா? மணி ஓசைதான். ஹரிச்சந்திரன், இந்த நாக்கு பொய் சொல்லாது, இந்த நாக்கு பொய் சொல்லாத நாக்கு, இந்த நாக்கு பொய் சொல்லும். பொய் உருட்டல் பெருட்டல் காரியத்துக்கு தக்கன மாத்தி கீத்தி இந்த நாக்கு பேசும். ஆனா இந்த நாக்கு இடது கையில கொடுத்திருக்கிற ஆண்டவன். அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி, எனது மகர ஜோதி, எனது மகர ஜோதி. இந்த ஜோதி தான் இந்த அண்டத்தில சத்தியம். இந்த அண்டத்தில சத்தியம் என்பது இந்த மகர ஜோதி. 18 படி சபரிமலை. நீ வருஷத்துல ஒரு நாள் தான் சபரிமலை 18 படி ஏறி வர்ற. உனக்கு ஐயப்பனோட வரலாறு தெரியுமா? அரச குடும்பத்து கதை. ஒரு காட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்து நீ வளர்த்த கதை. அந்த அரச குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன பந்தம்? நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கும் அந்த ஐயப்பனுக்கும் என்ன பந்தம்? ஒரு அரச குடும்பத்துல வளர்த்த ஒரு குழந்தைக்கு, அரச குடும்பத்துல வளர்ந்த குழந்தைக்கு பேரு ஐயப்பன். சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தோன்றியவன். அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன பந்தம்? அப்ப அந்த குழந்தை சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த குழந்தைக்கு தெரியாதது ராம சீதா கதை உனக்கு தெரியும். அந்த குழந்தை கதாபாத்திரத்துக்கு தெரியாதது விஷ்ணுவோட 10 அவதார கதை உனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியாத முருகன் பரமசிவன், விநாயகர் பார்வதி, அந்த ஒருவனுக்கு தெரியாதது உனக்கு தெரியும். ஒன்னே ஒண்ணு சொல்றப்பா, இந்த 10 அவதார விஷ்ணுவோட கதை இந்த பாரதத்துல தோன்றப்பட்டது கேரளம். கேரளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் விஷ்ணுவோட மச்ச அவதார கதை. கூர்மம், வராகி, நரசிம்மம், புரியுதா? வாமன அவதாரம், பலராமன், பரசுராமன், ராமரு, கிருஷ்ணரு, அப்புறம் நீ சொல்ற அவதாரம். இதெல்லாம் என்ன பொருள்னா ஆயுள். ஆயுள் கல்கி புகழ் ஆயுள். ஆனா மறைகிறது தோன்றது என்ன பொருள்? மச்ச அவதாரம். அதெல்லாம் தெரியாது. தீயவன் கையில் வேதம் கிடைத்து விட்டது, தீயவன் கையில் வேதம் கிடைத்து விட்டது. அந்த வேதத்தை காப்பதற்கு வரக்கூடிய அவதாரம். நீ வேதத்தெல்லாம் தப்பா படிச்சுட்டு மனித உடல் ஆத்மாவை அழிச்சுக்கிட்டு இருக்கிற. இதுக்கு நான் அப்படி செய்யாதேப்பா பாவம் பாவம்னு சொன்னா அது புரிய வரல. ஏன்னா விஞ்ஞானம் உனக்கு தெரியாது. ஏன்னா 4 வேதம் தான், 4 வேதம் தான். 5வது வேதம் பிரணவ வேதம். பிரம்மாவோட தலை சிவன் கையில். அந்த சிவன் யாரு சக்தி யாருன்னே உனக்கு தெரியாது. எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை மாவட்டம் இருக்கு? எத்தனை மாவட்டம் இருக்கு? ஒரு மாநிலம் தானே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துக்குள்ள நாஸ்டோடமஸ் கணிச்சது எத்தனை பேர? எத்தனை பேரப்பா? அத்தனை பேரையும் பாரு, அத்தனை பேரையும் பாரு, என்னையும் பாரு. ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்ப நித்யானந்த சாமி பரமசிவன் பரமசிவன் சொல்றாரு. அது என்ன பொருள்? அவருக்கு விளக்கத்தை சொல்லு. இந்த ஈசா ஜக்கி வாசுதேவ் சர்க்குரு சிவராத்திரிக்கு ஆடல் பாடல் நடத்துறாரு. அது சரியோ? ஆலுவா கேரளா, ஆலுவா மணப்புறம், அங்க சிவராத்திரி என்ன நடக்குன்னு போய் பாரு. இதுல இது சரியோ இது சரியோ? இதுக்கு ஒரு தீர்வை சொல்லு. உலகத்துல ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர். அது ஞானம்.
மனித இனத்துக்கு அந்த அறியாத ஞானத்தை சொல்லி கொடுக்க வர அவதாரம். அல்லாம மோடி மாதிரி பிரதமரை இருந்துட்டு அப்படியே விமானத்துல பல நாடுகள் போகலாம் அப்படிங்கிற கனவு அல்ல. இல்ல ஒரு பதவி பிரமாணத்துல இருந்து வி 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 இப்படி வண்டி வாகனத்துல போறது அல்ல, அந்த ஆசை அல்ல. மெஞ்ஞானம். உடல் என்பது ஒரு தண்டாயுத கோடு, அண்டம் என்பது போகரு, அண்டம் என்பது போகரு வெட்டவெளி, அதிலிருந்து தோன்றிய தண்டாயுதம். ஒவ்வொரு மனிதனும் தண்டாயுதம். இந்த கோல் இந்த பூமிக்கு சமர்ப்பிக்கணும். இந்த கோல் உருவாக்குறதுக்கு தான் ஒன்ன உருவாக்குச்சு. நீ இந்த கோலெல்லாம் உருவாக்கி ஆண்டு அனுபவிச்சுட்டு இது கொண்டு எரிமேடலை எரிச்சு நீ எந்த நதியில கொண்டு அஸ்திய கரைச்சாலும் உனக்கு நாய் பெருவி, காக்கா பெருவி, பன்றி பெருவி. தெரியுமா? உன் மாதாபிதாவை ஏன் செய்யற? உன் சொந்த பந்தத்துக்கு இது நடப்பது தவறு. உன் நண்பனோட தாயாருக்கு நடப்பது தவறு. நாளைக்கு உனக்கு நடந்தா அது தவறு. நீ வாழும்போது அந்த ஆணிக்கு இரும்பு போல இருந்துருவேன்னு நினைக்காத. மரம், அரச மரம், ஆலமரம் எல்லாம் பார்க்கறல்ல, ஒரு விதை தான். ஒரு விதை எப்படி இருக்கு, நீனும் அதே போல ஒரு விதை. அந்த விதை என்ன எடுத்துக்கிட்டா இந்து, சிந்து நதி, இந்து, விந்து, விந்து விநாயகன், விநாயகி, மனித இன தோற்றம். ஒவ்வொரு மனிதனும் நீ விநாயகன், விநாயகன், பெண்ணினம் விநாயகி இப்படின்னு எடுத்துக்கிட்டு வழிபாடு, பூஜை, புரஸ்காரம் செய்தா மட்டும்தான் உனக்கு வாதல் திறக்கும். நீ மனுஷன், ஆண்டவன் வேற, சக்தி வேற, கடவுள் வேற. ஆனா நான் மனுஷன், ஆனா நான் வேதத்தை படிச்சதெல்லாம் சத்தியம், அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் நான் தான், இம்மாற்று உள்ளது. இது ஒரு பெருமையா? இது ஒரு பெருமையாப்பா? இதுக்கு ஒரு கூட்டம் வேற சேர்ந்துக்கிட்டு இருக்கிய. இந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக பேசுங்க. ஆனா அந்நிய நாட்டுக்கார நீ நாஸ்ட்ரோடமஸை கணிச்ச போல அந்நிய நாட்டுக்கார அதே நாஸ்ட்ரோடமஸை கணிச்சுட்டு தான் இருக்கிறான். வங்கா மாமா, மாமா வாமா அப்படின்னு ஒரு கண் தெரியாத அம்மா கணிச்சுது, கண் தெரியாத கணிச்சுது. வங்கா பாபா அப்படின்னு ஒரு அம்மா, கண் தெரியாத அம்மா கணிச்சதெல்லாம் அன்னைக்கு சொல்லும் போது, அப்ப அயல்நாட்டுக்கார உங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் யாரு? நாஸ்ட்ரோடமஸ் கணிச்சது. தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்கிறான். இத்தனை பேர் இந்த சமூக வலைத்தளம் மூலமா பேசுறான். இத்தனை பேர் சமூக வலைத்தளம் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறான். இத நீ எல்லாம் தீர்மானம் பண்ண வேண்டியது. அமெரிக்கா உலக நாடு அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் யாருன்னு அவன் கண்டுபிடிக்கணும். அல்லாம நீ அல்ல. உன் வேதம் கீதம் அதெல்லாம் செல்லாது. அவனுக்கு தெரியும் இந்த பாரத பூமி ஹரிச்சந்திர ராஜா கதை, ஐயப்பனோட கதை, ஐம்பூதத்தோட கதை. உனக்கு திருவண்ணாமலையில இந்திரலிங்கம் என்ன, ஈசானலிங்கம் என்ன, நடுவில் இருக்கிறது பூத நாராயணன் என்னன்னு தெரியாது. நான் உன்கிட்ட எல்லாம் ஏன் நிரூபிக்கணும்? உன்னை நம்புறவங்கள நம்ப வச்சுக்கோ. உன்னை நம்புற கோடி பேரை நம்ப வச்சுக்கோ. நான் பேசுவது தினகரன், மணிகண்டன், அசோக்கு, மயில்சாமி, செல்வராஜி, சேலம் சத்யபிரபு, சிவகாசி அதிபன் போசு, ராமேஸ்வரம் பாண்டியசாமி, திருநெல்வேலி காந்திமதி, பூமியில சுப்பையா 9 பேர். எனக்கு 9 பேர் போதும். இந்த 9 பேரை 9 கோள்களை எடுத்துக்கிடுவேன். ஒன்ன மாதிரி இந்த சமூக வலைத்தளத்துல லட்சக்கணக்கான பேர் பார்க்கணும், கோடி பேர் பார்க்கணும், பேரும் புகழும் கிடைக்கணும். பேராசை பெரு நஷ்டம். புரியுதா? நீ இப்படியெல்லாம் பதிவு போட்டா யூடியூப் நிர்வாகத்தையே பூட்டி உன்னே கைது பண்ணியிருப்பாங்க. புரியுதா? என்ன ஏன் கைது பண்ணலன்னா, நான் இந்த அரசோட பிள்ளை, நான் இந்த அரசாங்கத்தோட குழந்தை. புரியுதா? நீங்கெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் வாழணும். புரியுதா? நான் இந்த பாரதத்துல
கடைசி குடிமகன், கடைசி குடிமகன், இருக்கும் இடம் சிறை, ஜெயிலு. அப்ப ஜெயிலில் உள்ள கைது கிட்ட நீயே மோத வர்ற? நாட்டில் இருக்கிற நீங்க எல்லாம் சொல்வது உண்மை. நீங்க எல்லாம் நாஸ்ட்ரோமஸுக்கு அனுப்பிச்ச அழிவில்லாத ஆட்சியாளனை தேடலாம், கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் நான் தான், அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் நான் தான். அது நம்பிக்கை துரோகம் தானே? அது நம்பிக்கை துரோகமா இல்லையா? அழிவில்லாத ஆட்சியாளனை கண்டுபிடிச்சியா இல்லையா? முடியல, எங்களால முடியல. இப்படின்னு தான் சொல்லணும், புரியுதா? அல்லாம தமிழ கரடிய ஒத்துக்கோ, சிங்கன்னு ஒத்துக்கோ, சிங்கன்னு ஒத்துக்கோ, சிங்கன்னு ஒத்துக்கோ, அப்படி செய்யக்கூடாது, புரியுதா? ஒன்னால நாஸ்ட்ரோமஸுக்கு அனுப்பிச்ச அழிவில்லாத ஆட்சியாளன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள 2020, 2018, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 சொல்லு. நீ கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே நான் தான் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன், இவரு தான், நான் தான் அறிவிக்க விடுவேன், இவரு தான், இல்ல இவரு தான். நீ யாரு? நீ ஐநா சபைக்கு அதிபரா? இல்ல அந்த நாரதக முனிவரா பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு? அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் நாஸ்ட்ரோமஸுக்கு அடிச்சாரு. அறம்பாடி சித்தர் பாடல், இந்த பாடலை படிக்கிறப்பா இந்த எல்லா பாடலும் சிதம்பரம். நீ எந்த புராண வரலாறு படிச்சாலும் அண்டத்துல மீறிய சக்தி சிதம்பரம். அப்ப இந்த சிதம்பரத்துக்கு மீறியது இந்த புராண வரலாறு எதுவுமே இங்க செல்லாது, புரியுதா? இந்த பார்க்கடல பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒண்ணுதான், நாட்டியம் ஆடுறது ஒண்ணுதான். உனக்கு புரியாது, உனக்கு புரிய வேண்டிய தேவை எனக்கு கிடையாது, புரியுதா? அப்பன் கஜேந்திர சோழன், புரியுதா? அப்பன் கஜேந்திர சோழன், சிதம்பரம், ஸ்ரீரங்கம் ரெண்டும் ஒண்ணுதான். வாழும்போது ஸ்ரீரங்கம், மறந்துட்டா சிதம்பரம், மறுபடி அறிய வருவேன், இப்படிங்கிற ஒரு பொருள் தான். இவனும் எனக்கு எதிராக வந்துட்டானுவோ அழிவில்லாத ஆட்சியாளனை கண்டுபிடிக்க. எப்பா இந்த தமிழ் உலகம் ஜெயிக்கட்டும், உலக மக்கள் மத்தியில இந்த ஓம் அரி ஓம் இது போய் சேரணும், இது போய் சேரணும். இந்த தமிழ் அரி அரி அரின்னு ஒவ்வொரு மக்களும் படிக்க வைக்கணும். அப்படி நினைச்சது குற்றமா? ஹரி இது வடநாடு, இது வடநாடு, இது தமிழ்நாடு. அப்போ வடநாடு தான் ஜெயிக்கணும், வடநாடு தான் ஜெயிக்கணும்னு உன் ஆசை, உன் ஆசை வடநாடு தான் ஜெயிக்கணும். உனக்கு இமயமலை தான் பெருசு, என் புதிய மலை பெருசு கிடையாது, புரியுதா? இந்த பாரதத்துல ஐயப்பன் கோயில் எல்லா இடத்துலயும் இல்லையே, சபரிமலையில மட்டும்தான் இருக்கு. அதே போல இமயமலையிலும் இருக்கு. அது ஐயப்பன் கோயில் உனக்கு தெரியாது. பத்ரி நாராயணன், பத்ரி நாராயணன் யாரோட இது? இந்த ஐயப்பனோட இதுதான், புரியுதா? அதெல்லாம் உங்ககிட்ட யார் நிரூபிக்கணும்? என்ன பாருப்பா, இது ஜெயிக்கணுமா இல்ல இது ஜெயிக்கணுமா? இவனுக்கெல்லாம் பொறாம. நான் இப்படி காட்டி வர்றது அமெரிக்கார உலக நாடு ஏத்தாலும் இந்த மாதிரி பொறாம வஞ்சகம் உள்ளவன், கர்வம், பொறாம, வஞ்சகம். திருவண்ணாமலையில ஒரு நாளைக்கு 5 தடவை உட்கார்ந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பமெல்லாம் எவனும் வரல. பழனி மலையில ஒரு நாளைக்கு 35 தடவை மலையை சுத்திட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஒன்ன நிறுத்திக்க வேண்டிய தேவையில்லை. மலை சத்தியம், வெளிச்சம் சத்தியம், வெட்ட வெளி சத்தியம், என் பாதம் சத்தியம், என் கண்ணு சத்தியம். உன் கண்ணு போலி கண்ணு, உன் கண்ணு போலி கண்ணு, என் கண்ணு மெய் மீனாட்சி, உன் கண்ணு போலி கண்ணு. திரு ஆவணன்குடி, திரு ஆவினன்குடி, திரு ஆவினன்குடி, டி டி நெருப்பு, திரு ஆவணன்குடி, குடி வள்ளல், வள்ளல் வெளிச்சம், ஒரு மனிதனுக்கு முகம் கொடுத்திருக்கு. இது அழிவதற்கு அல்ல. ஒவ்வொரு மனிதனும் உடல்ல வேலை சொல்ற, அப்ப இந்த வேலை கொண்டு எரிக்கிற, இது தவறுன்னு சொன்னா உடம்புல எல்லாம் முருகனோட வேலுங்கிற, அப்ப வேலை கொண்டு எரிப்பதா சரி? வேலை கொண்டு எரிப்பதா அப்ப சரி? தப்புன்னு சொன்னா உனக்கு தெரியாது, தெரிஞ்சவன் சொன்னா ஏத்துக்கிட்டா உன் மனம், உன் கர்வம் ஏத்துக்கிடல. கர்வம் பிடிச்சவனை, பொறாம, வஞ்சகம், உன் கூட பிறப்பு, உன்னால இப்படி சொல்ல வேண்டியதானே?
இந்த சிங்காரா, சிங்காரா ரங்கா, இதுல என்ன வித்தியாசம்? சிங்காரா ரங்கா இதெல்லாம் தமிழ். வேணு, வேணு வேல் என்ன பொருள்னு தெரியாது. சிங்கார ரங்கா, தங்க வேல் கல்கி, கனகவள்ளி, கனகவள்ளி விநாயகி. உனக்கு நான் எலி மாதிரி இருக்கிறேன், நீ அந்த புலி மாதிரி இருக்கிற. என்னடா மனுஷனுவோ. ஆனா அந்த கல்கி அவதாரம் வரும்போது நிறைய சத்துருக்கள் உண்டாகுவான், சத்துருக்கள் உண்டாகுவான். இந்த கல்கி அவதாரம் இந்த நாசுரமசுக்கு அடிச்சவர் இந்த தமிழனா பறக்கும் போது அந்த தமிழனுக்கு நிறைய எதிரிகள் உருவாகுவானோ. அந்த எதிரிகள்லாம் ஜெயிக்க முடியாது, அந்த எதிரிகள்லாம் ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? இதுக்கு மேல நீ எந்த எந்த தமிழ் அரசனை போய் கண்டுபிடிப்ப? நான் பேரு புகழுக்கு வேண்டியா நான் எழுதி காட்டுறேன்? சத்தியம் இதுதான், எழுத்து. உன் கண்ணு சத்தியம், உன் கண்ணு எரியக்கூடாது, உன் உடல் எரியக்கூடாது. இது சொன்னா குற்றவாளி, நீ அந்த நாளைக்கு நல்லவன். இதுக்கு எதிரா, இதுக்கு எதிரா இந்த பாரத பூமியில பேசுவதற்கு எவனும் பிறக்கல, பிறக்கவும் முடியாது. புரியுதா? உனக்கு விநாயகி, விநாயகின்னு சொன்னா உனக்கு பிடிக்கல. நன்றி இல்லாதவனே, தமிழ் துரோகி, தமிழ் துரோகி. நீ எல்லாம் தமிழ் பேரை சொல்லி ஏமாத்துற. நான் 2018 இருந்து திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல திறங்க, கடல் வழியா ஒரு சுழற்சி வந்தா திறங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. பொறாம, கர்வம், கூட பிறப்பு. இப்போ உலகத்துல என்கிட்ட மோதி ஜெயிச்சா அந்த ஆணைக்கு உனக்கு ஒரு கிரீடத்தை தூக்கி ஒப்பான்னு நினைச்சுக்கிட்டியா? முட்டாள், 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 முட்டாள். இந்த ஒருவன் இந்த தமிழனா பிறந்து உலக யோகா, உலக யோகா, சிலுவை உடல் அழியக்கூடாது. யோகா குரு அரி, மறைஞ்சா சிவம், அரி சிவம். உலக யோகா சிலுவை உடல் சொன்னியா? மதீனா, மதீனா மண்ணுக்கு சொன்னியா? சி சி வா, சி வா சொன்னியா? சி லு வை, சிலுவை உடல் ஆத்மா அழிவில்லை. மண்ணில் மறைஞ்சா வெட்டவெளி தோற்றம், வெட்டவெளி தோற்றம், வெட்டவெளி தோற்றம். எல்லா பேரையும் எடுத்து வந்துகிட்டு இருக்கிற. இப்ப காக்காவாக போற, நாயாக போற, பன்றியாக போற. காப்பாத்திக்கோ, காப்பாத்திக்கோ, காப்பாத்திக்கோ. எல்லா மனிதரும் பிள்ளையாரு, எல்லா மனிதரும் விநாயகன், விநாயகி எடுத்துக்கிட்டாதான் உனக்கு இறை ஞானம் கதவு திறக்கும். நீ மனுஷன், என் பேரு முனியசாமி, என் பேரு கந்தசாமி, என் பேரு கர்மசாமி, நான் தான் ஆதிசேஷனோட அவதாரம், நான் தான் விஷ்ணுவோட ஒரு அவதாரம், நான் யோகா சொல்லிக் கொடுக்குறேன், நான் சாகாத கலையை சொல்லிக் கொடுக்குறேன், அப்படி இப்படி வாசி பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன், ஏங்கவா. அதெல்லாம் உனக்கு அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சொல்லணும்னா 1990 சொல்லியிருக்கணும். 90 புரியுதா? 2017 நரகாசுரன் வந்துட்டான். நரகாசுரன் 2017 அவதரிச்சுட்டான் வெள்ளையங்கிரி மலையில. அப்ப அந்த நரகாசுரனுக்கும் எனக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தத்துல உங்களுக்கு யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதா? அந்த ஈசாவா இல்ல வேதஷாவா, ஈசாவா இல்ல வேதஷாவா. அவன் உடம்ப கூட எரிக்கிறான், கொங்கு நாட கூட அழிக்கிறான், மரக்கன்ற நடுறான், மனிதனை எரிக்கிறான். அவனுக்கு நரகாசுரன், அவனை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்து வந்தவன். அவன் இந்த பாரதம் பூலாம் நம்புது, அவன் இந்த உலகம் கூட நம்புது நரகாசுரனை. அந்த நரகாசுரனை அழிப்பதற்கு தோன்றியவன் தத்துவமசி. மலங்காட்டுக்கு இந்த ஆதிவாசி, ஆதி சிவா, ஆதி சரி சிவா, சபரி வாசா. ஒவ்வொரு மனிதனும் ஆணைக்கும் பந்தம் உண்டு. ஆனா மனித உடலை எரிப்பது பாவம். விநாயகன், விநாயகி,
விநாயகன், விநாயகி, விநாயகன், விநாயகி. இது அக்னிக்கு இரையாக்குனா அக்னியில எரிச்சு சாம்பலை கரைச்சா கறி மேகம் வேற பிறவி. இது தவறு. இந்த தவறு இந்த பாரதம் நிப்பாட்டிக்கிடணும். இல்ல பூமி எல்லாம் பிளக்கும், கடலை வந்து உங்களை அழிச்சிடும். காப்பாத்திக்கிடுங்க காப்பாத்திக்கிடுங்கன்னு சொன்னா எனக்கு எதிராக போட்டி வந்திருக்கிறானோப்பா. ஏதோ ஒரு அறம்பாடி சித்தர் பாடல்ல சொல்லியிருக்கான். ஏவோ அறம்பாடி சித்தர் பாடலுக்குள்ள நான் வரல. ஒருத்தர் திருவண்ணாமலையிலே சொன்னான், சாமி ஒரு நபரை தேடி அலைகிற ஒரு புக்கை கொடுக்கறதுக்கு. கதையை தான் கேட்டேன். அந்த புக்கும் வேண்டாம், அந்த தேடலும் வேண்டாம். புரியுதா? என் வழி நான் போய்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? உங்க அறம்பாடி சித்திர பாடலு நாஸ்டோடமஸுக்கு அடிச்சதை நீங்க தேடிக்கிட்டே இருங்க. உங்க தேடுதலை நான் தடை பண்ணல. உங்க பயணத்தை தொடங்கலாம். ஆனா என் வழியில வரக்கூடாது. ஏழுமலையான், நீ கல்கி அவதாரம் அறம்பாடி சித்தர் பாடலை சொல்ற. நான் ஏழுமலையான் மனித ரூபத்துல வருவான். நாய் நாய் தூக்கம். புரியுதா? ஒத்தைப்பை ராஜபோக சாப்பாடு, நாய் தூக்கம். ஒத்த கை தண்டாயுதம், ஒத்த பை ராஜபோக சாப்பாடு, நாய் தூக்கம். கள்ளிக்காடு பத்தி எடி முண்டச்சி பிள்ளை வைப்பா, நட்டமாடு விலை பேசும். நடராஜ பெருமான் வந்துருவேன். அம்பலத்த அரசன், இது அம்பலத்த அரசன் மீனாட்சி எனக்கு தந்திருக்கிறார். இது நான் உனக்கு சொன்னா உனக்கு ஏன் பிடிக்கல? அப்போ உனக்கு யார் தந்தா? நீ போய் கேளு. எனக்கு மீனாட்சி, மீனாட்சி தந்தா, விசாலாட்சி தந்தா, அன்னபூர்ணி தந்தா, மஞ்சை மாதா தந்தா, காந்தி மதி தந்த பொருள், காந்தி மதி தந்த பொருள். உனக்கு யாரு தந்தாலும் போய் விசாரிச்சு பாரு. புரியுதா? எனக்கு எதிரா நீ ஒன்றும் ஜெயிக்க முடியாது. போட்டி பொறாம கர்வம் உன் தலைக்கு ஏறிட்டு. புரியுதா? அது அழிவுக்கு அழிவு. கல்கி அவதாரத்துக்கு எதிராக வருவான். ஆனா இந்த அண்டத்துல எனக்கு எதிராக வந்தது இந்த பிள்ளை பூச்சிகள், பொறாம, பொம்மையா. ஆனை உனக்கு பொம்மை, புலி உனக்கு பொம்மை. பொம்மை படம். ஆனை உனக்கு பொம்மை, காட்டான காட்டான உனக்கு பொம்மை, புலி பொம்மை. நீ மட்டும் அந்த மாதிரி சத்தியம். கருவம், கருவம் தலைக்கு ஏறிட்டு. நான் பேசுவதெல்லாம் கண்ணு. அந்த கண்ணு மரணம் கிடையாது, கண்ணு மரணம் கிடையாதுன்னு கண்ணுக்கு பலம் கொடுக்குற. மரணத்தை வெல்லணும், மரணத்தை வெல்லணும்னு கண்ணுக்கு பலம் கொடுக்குற. நீ அதுக்கு எதிரி, எதிரி இல்லாம போயிடுவ. அம்மை சிவகாமி தெரியும், அப்பன் சிதம்பரம் எனக்கு தெரியும். நீ தெரியாம பாட புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு போட்டி. இதுல வேற புகழ்ந்து வேற பேசிட்டு பின்னாடி குத்துறது. அது தென் மாவட்டத்தில் உள்ளவனுக்கு ஆகாது. தாமிரபரணி, தாமிரபரணி நதிக்கரையில பிறந்தவனுக்கு பின்னாடி குத்துனா அவனுக்கு பிடிக்காது. நெஞ்சில குத்துறவன் வீரன், பின்னாடி குத்துறவன் வீரன் கிடையாடா. கோலை கூட்டம் சேர்ப்பவன் கோலையின் தலைவன். கூட்டம் சேர்த்தாலே அவன் கோலையின் தலைவன். நான் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எவனும் எனக்கு ஆதரவும் கிடையாது. புரியுதா? 4 பேர், மணிகண்டா, தினகரா, அசோக்கு, மயில்சாமி, புரியுதா, அருண். இதுதான் என்னோட போக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் குறி சொல்வது, வாக்கு சொல்வதா இல்லை. நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியா, வச்சியா, என்ன செய்ய. புரியுதா? நான் பெரிய ஆளு, நான் உலகத்துக்கே பெரிய குரு, நான் சொல்வதெல்லாம் நம்பணும் வைக்கணும்னு யாருக்கும் நான் சத்திய பிரமாணம் எடுக்கணும்னு நான் யாருக்கும் சொல்லலை. நான் யாருக்கும் பரிகாரம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லலை. உண்மை நிலவரம் இது. தமிழ், தமிழ் அரசன், ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட அரசன். அரச இலை, இதை அழியக்கூடாது. இது உனக்கு பிடிக்கலையா? நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. நீ மறுபடியும் புத்தகத்தை தானே படிக்கிற. அதோட முடிஞ்சு தேட்டரை விட்டு எல்லாரும் போனாலும் நீ முடிக்க மாட்டேங்கிய அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த அழிவில்லாத ஆட்சியாளர் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் இறங்கிருக்கீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? நீங்களாவே இருந்துட்டு போங்க. எல்லாரும் நீங்க தான். 500 பேர்னா 500 பேர் இருந்துட்டு போங்க. 1,00,000 பேர்னா 1,00,000 பேர் இருந்துட்டு போங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள 7 கோடி பேர்னா 7 கோடி பேர் அறிவில்லாத அரசனா இருக்கணும். எனக்கு அதான் ஆசை. சுடுகாட்டை கொண்டு போய் எரிக்கக்கூடாது, எரிமேடை கொண்டு போய் எரிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். வேற எந்த இதுவுமே சொல்லலை. இதுல வேற எனக்கு எதிராக நீங்க பேசி அந்த அன்னைக்கு சாதிச்சு அந்த செங்கோட்டையில போய் இருந்து கொடியேற்றுங்க,
சந்தோஷம்தான். செங்கோட்டையில போய் கொடியேற்றுங்கப்பா, சந்தோஷம்தான். என் பாரதத்தில் உடம்பு அழியக்கூடாது, ஆத்மா அழியக்கூடாது. ஆத்மா உடலும் ஒண்ணுதான். ஆத்மா தான் உடலை உருவாக்குது. அல்ல உடல் உருவான பிறகு ஆத்மா உருவாகல. ஒரு ஆத்மா தான் உடல் ஆகுது மண்ணுக்கு. நீ சாம்பல் ஆக்குற, தவறு, நிப்பாட்டிக்கு. இப்படி சொன்னா உனக்கு பிடிக்கல. பின்னு அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். அது உனக்கு, அது உனக்கு. இந்த அண்டத்துல அதெல்லாம் உனக்கு. இந்த அண்டத்துல அப்படிதானே அன்பே சிவம், அன்பே சிவம் இப்படிதான் சொல்லியிருக்கிய. நான் அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. அன்பே சக்தி, அன்பே சக்தி, அன்பே சக்தி, அன்பே சக்தி, அன்பே சதிதேவி, அன்பே சதிதேவி, அன்பே சதிதேவி. ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். உடல் ராம் சீதா, 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 உடல் ராதா, உடல் ராதா கிருஷ்ணா, உடல் ராதா கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா. இதா இதா அக்னிக்கு இறையக்கூடாது, எரிஞ்சு சாம்பல் ஆகக்கூடாது. இந்த கோல் பூமிக்கு சமர்ப்பிக்கணும். மகாபாரத கதையெல்லாம் ரதம். அந்த ரதம் எல்லாம் மனித உடல், ஆத்மா அழியக்கூடாது. சனாதன தர்மம் உடல் தர்மம். அக்னிக்கு போடுவதல்ல, மண்ணுக்கு. அஞ்சாவது வேதம், அஞ்சாவது வேதத்தான் எரிக்கக்கூடாது எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உனக்கு நாலாவது வேதம் படிச்சு உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சாவது வேதம் அறிஞ்சவனுக்கு தான் ஆகாயம் என்ன, வெட்டவெளி என்னன்னு தெரிய வரும், பிறவி என்னன்னு தெரிய வரும். நீ படிச்ச புராணங்கிறான என்கிட்ட நெருங்க முடியாது, என்கிட்ட நெருங்க முடியாது, என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. உனக்கு போட்டி போட சத்குரு இந்த மாதிரி ஆள்கிட்ட உனக்கு போட்டி போட முடிஞ்சா போட்டி போடு, புரியுதா? இந்த உலக நாட்டில் இந்த ஆன்மீகத்தை உலகம் பூரா பரப்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு எனக்கு தான் சம்பந்தம். நீ எல்லாம் சொல்ற, நீ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இரி, புரியுதா? நீ தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இரி, நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிடுது அப்படிங்கிற மாதிரி. உலக நாடு திரும்பி பார்க்க போகுது, இவன் வந்துட்டான் எனக்கு எதிராக பேசுறதுக்கு. இந்த உலக நாடு 156 தேசம், இந்த பாண்டிய அரசனோட இது. உனக்கு ஏன் பொறாம? டேய், உனக்கு ஏன்டா பொறாம? நன்றி கெட்டவனே. 2020 கொரோனால மூடிக்கிட்டு வீட்டில் இருக்கும் போதுலாம் ஒருத்தன் பேசல. இப்போ ஒரு அழிவில்லாத தமிழ் பிள்ளை, ஒரு தமிழ் பிள்ளை. தமிழ் இனங்களே அழியக்கூடாது, தமிழ் இனங்களே அழியக்கூடாது. இருக்காதீங்க இருக்காதீங்க. ஜாதி மதம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடுக்கு தான், ஒழுக்க நெருக்கி தான் ஜாதி மதம் எல்லாம். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை, கட்டுப்பாடுக்கு தான். சங்கம் சங்கமா உருவாக்கி வச்சது, அழிவதற்கு அல்ல. எல்லாமே சகோதரத்துவம். அப்படி வாழணும். இந்த உடல் ஆத்மா இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு போட்டிக்கு வந்துட்டானோ. அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். முதல்ல தாமர சபை என்ன, சித்திர சபை என்னன்னு முதல்ல கண்டுபிடி. ஆகாய சபை, தாமர சபை தெரியாது, என்கிட்ட போட்டிக்கு வந்துட்டானோ. அம்மை அப்பன் துணை.